Hi guys, welcome to Noob Media. நான் உங்கள் தினேஷ் குமார். இன்னைக்கு நம்ம SQLல ஜாயின்ஸ் பற்றி பார்க்கலாம். ஜாயின் வந்து வென் டயக்ராம் கான்செப்ட் பேசிஸில் ஒர்க் ஆகுது. வென் டயக்ராம்னா இப்போ ரெண்டு வென் டயக்ராம் இருக்கும், ஏ அண்ட் பி. இந்த ஏ அண்ட் பியில் சென்டரில் ஒரு பார்ட் மட்டும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த 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 வென் டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வென் டயக்ராம் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு ஒர்க் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டேபிள்ஸ் வந்து ரெண்டு டேபிள். அந்த டேபிள் எதுனா ஒன்னு ஒரு டேபிள் அண்ட் டூன்னு இன்னொரு டேபிள். இப்போ இந்த ஒன் டேபிளில் இந்த ஐடி பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். காமனாக இருக்க ஃபேக்டர் பேஸ் பண்ணி தான் இந்த ஜாயின்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இங்கே காமனாக இருக்கிறது 12 and 14. அதில் 11லேருந்து 15 வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால 12 and 14 மட்டும்தான் இதில் காமனாக இருக்கிறது. ஸோ வாங்க இப்போ நம்ம எந்தெந்த வேல்யூஸ் நமக்கு ஃபஸ்ட்டு வேணுன்றதை மென்ஷன் பண்ணணும். 1 ID, 1 name, 2 ID, 2 name. ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு டேபிள் வந்து, அதாவது ஏ டேபிள் வந்து 1. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஜாயின் வந்து இன்னர் ஜாயின். அதாவது அந்த வென் டயக்ராமில் சென்டர், இந்த ஏ பார்ட்டும் இந்த பி பார்ட்டையும் சென்டரில் ஜாயின் பண்ணுற வேல்யூ, அதை மட்டும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்னர் ஜாயின் 2. எந்த காலம் பேசிஸில் நம்ம இன்னர் ஜாயின் செக் பண்ண போகிறோம்? நமக்கு இங்கே காமனாக இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு டேபிள் ஐடி தான். டேபிள் ஐடின்ற காலம் தான். ஒன் ஐடியும் 2 ஐடியுன்றது நமக்கு காமனாக இருக்குது. இங்கே கீவேர்ட் நம்ம இன்னர் ஜாயின்ன்றதா கீவேர்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து இன்னர் ஜாயின் வந்து ரெண்டு டேபிளுக்கு சென்டரில் இருக்கணும் அந்த கீவேர்ட். ஃபஸ்ட்டு டேபிளும் செகண்ட் டேபிளும் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆன்ற கீவேர்ட் கொடுக்கணும். எந்த காலம் பேஸ் பண்ணி ஆர் எந்த ரூல் பேஸ் பண்ணி நம்ம ஜாயினை கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு 1 ID equal to 2 ID. ஸோ இப்போ நமக்கு என்ன வரும்னா, ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறத மட்டும் நமக்கு ஷோ பண்ணும். இப்போ பாருங்கள், 12 and 14 அதில் இருக்க நேம் மட்டும்தான் வேறு வேறு இருக்கும். இப்போ இந்த சென்டர் வேல்யூ, அந்த சென்டர் இன்னர் ஜாயினில் இருக்க இந்த டேபிள் ரெண்டுத்துலேயும் இருக்க காமன் வேல்யூஸ் மட்டும் நமக்கு ஷோ பண்ணுது. இப்போ நம்ம லெஃப்ட் ஜாயின் பற்றி பார்க்கலாம். லெஃப்ட் ஜாயின்னா இந்த ஏ அண்ட் பி சர்க்கிளில் லெஃப்ட் ஏ சர்க்கிள் ஃபுல்லாக ஷோ பண்ணும். இப்போ இந்த ரெண்டு டேபிளே இருந்தாலும் இந்த ஒன் டேபிள் ஃபுல்லாத்தையும் ஷோ பண்ணும். அண்ட் இந்த காமனாக இருக்க வேல்யூஸ் ஷோ பண்ணி ரிமைனிங் இருக்க வேல்யூஸை நமக்கு நல்லுன்னு காட்டும். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா, லெஃப்ட் ஜாயினுக்கு ஜஸ்ட் இங்கே லெஃப்ட் ஜாயின் மாற்றிட்டா போதும். சேம் அதே தான் செலக்ட் பண்ணுறோம். என்னென்ன காலம்ஸ் நமக்கு வேணுன்றதை மென்ஷன் பண்ணுறோம். ஃப்ரம் எந்த டேபிள்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு டேபிள் மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஜாயின் ஒர்க் பண்ண போகிறோன்றதை இங்கே மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் டேபிள் எதுன்னு மென்ஷன் பண்ணணும். எந்த பேசிஸில் நம்ம எந்த கண்டிஷன் பேசிஸில் நம்ம இங்கே டேபிள்ஸை ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இங்கே ஷோ பண்ணணும். இப்போ நம்ம லெஃப்ட் ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஜாயினில் லெஃப்ட் டேபிளோடைய வேல்யூஸ் ஃபுல்லாக ஷோ பண்ணிடும். அண்ட் ரைட் டேபிளில் இருக்க காமனான வேல்யூஸ் மட்டும் ஷோ பண்ணிவிட்டு நமக்கு ரிமைனிங் வேல்யூஸை ஷோ பண்ணாது. இதுதான் லெஃப்ட் ஜாயின். சேம் இதே மாதிரி ரைட் ஜாயின் பற்றி பார்ப்போம். ரைட் ஜாயின் வந்து செகண்ட் டேபிளில் இருக்க மொத்த வேல்யூஸை நமக்கு ஷோ பண்ணிடும். இங்கே லெஃப்ட் டேபிளில் இருக்க வேல்யூஸ், காமனாக இருக்க வேல்யூஸை மட்டும் நமக்கு ஷோ பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க வேல்யூஸை நல்லா காட்டும். சேம் இதே மாதிரி ஆப்போசிட்டில் காட்டும். ஸோ அதுக்கும் இதே தான், சேம் இங்கே ரைட்டுன்னு மட்டும் மாற்றணும். இங்கே பாருங்கள், ரைட் டேபிள் ஃபுல்லாக நமக்கு எடுத்து கொடுத்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வெறும் இதுக்கு கண்டிஷன் பேசிஸில் தான் நம்ம இங்கே ஷோ பண்ணணும். ரைட் அவுட்டர் ஜாயின், லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
இல்லைன்னா அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஃபுல் ஜாயின் பற்றி பார்ப்போம். ஃபுல் ஜாயின் வந்து காமனாக இருக்க வேல்யூஸ் கொடுத்துட்டு எல்லா வேல்யூஸும் நமக்கு எடுத்து கொடுத்துரும். இங்கே பாருங்கள், காமனாக இருக்க வேல்யூஸை நமக்கு அப்படியே கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க மொத்த வேல்யூஸும் நமக்கு காட்டிடும். இங்கே பாருங்கள், இந்த டேபிளில் இருக்க எல்லா வேல்யூஸும் கவர் ஆகிடும், இந்த டேபிளில் இருக்க எல்லா வேல்யூஸும் கவர் ஆகிடும். இந்த டேபிளில் 5 வேல்யூஸ் இருந்துச்சு, 1 2 3 4 and 5. இதுலையும் அதே மாதிரி 5 வேல்யூஸ் இருந்தது. மொத்த காலம் மொத்த வேல்யூஸும் நமக்கு ஷோ பண்ணிடும். பேலன்ஸ் இருக்க எம்டி ஏரியாஸை நமக்கு எம்டியாக கொடுத்துரும். ஸோ இதுதான் கைஸ் இன்னைக்கோட வீடியோ. இதுதான் ஃபுல் ஜாயினோடைய கான்செப்ட். டீப் கான்செப்ட் பற்றி நான் இது வரைக்கும் சொல்லலை, டீப்பாக இதை பற்றி. சரி, ஓகே கைஸ், இன்னைக்கோட வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.